இந்த 4 அடையாளங்கள் உங்களிடம் இருந்தால் நீங்கள் உஷாராகி விடுங்கள். காரணம், நீங்கள் செய்த நன்மைகளை விட உங்கள் பாவங்கள் மிகைத்து விட்டதென்று அர்த்தம். தெரிந்தோ தெரியாமலோ பாவ காரியங்களை செய்யும் பொழுது அது உங்களுக்கு வருத்தம் அளிக்கவில்லையா? இபாதத்து போன்ற நற்காரியங்களை செய்யாமல் கடந்து செல்லும் பொழுது அது உங்களுக்கு கவலையை தரவில்லையா? மன்னரை, மறுமை போன்ற விஷயங்களை எண்ணி பார்ப்பதற்கு கூட உங்கள் மனம் விரும்பவில்லையா? கடுமையான காய்ச்சல்காரன் தன் வாய் கசப்பின் காரணமாக மதுரமான தேனை சாப்பிட்டாலும் அதுவும் அவனுக்கு கசப்பை தருமே. அதுபோல் தொழுகை, ஓதுதல், நோன்பு, ஜக்காத்து போன்ற நற்காரியங்களை செய்வது உங்களுக்கு கசப்பாக, கஷ்டமாக இருக்கிறதா? அப்படியானால் நீங்கள் உடனடியாக தௌபா செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் உங்கள் நன்மைகளை விட பாவங்கள் மிகைத்து விட்டது. யாருடைய பாவங்களை விட நன்மைகள் மிகைத்திருக்குமோ அவர் சொர்க்கம் புகுவார். யாருடைய பாவங்களும் நன்மைகளும் சமமாக இருக்குமோ அவர் ஆராஃப் என்னும் பாலத்தில் பல்லாயிரம் ஆண்டுகள் காத்து கிடப்பார். அதே சமயம் யாருடைய பாவங்கள் நன்மைகளை விட மிகைத்து விட்டதோ அவர் நரகம் புகுவார் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி எச்சரிக்கிறது.